பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமீன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித பவுல் உரோமியருக்கு எழுதிய திருமுகத்தில் இருந்து வாசகம். அதிகாரம் 8, இறை வார்த்தை 31. இதற்கு மேல் நாம் என்ன சொல்வோம்? கடவுள் நம் சார்பில் இருக்கும்போது நமக்கு எதிராக இருப்பவர் யார்? ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாமே உங்களை திடப்படுத்தி, உங்களை பலப்படுத்தி, இந்த நாள் முழுவதும் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவருடைய ஆசீர்வாதம் நம்மோடு தங்க வேண்டுமே என்றால் நாம் மனம் மாற வேண்டும். ஆண்டவரை நோக்கி நாம் திரும்ப வேண்டும். அவர் நமக்கு கற்பித்து கொடுத்திருக்கக்கூடிய வழிகளில் நடக்கக்கூடிய பிள்ளைகளாய் இருக்க வேண்டும். அவ்வாறு இருக்கும் பொழுது நமக்கு எதிராக செயல்படக்கூடிய ஒவ்வொரு மக்களையும் ஆண்டவர் இந்த உலகத்திலே சந்திப்பார். அது எப்படிப்பட்ட ஒரு மனிதராய் இருக்கலாம், பெரிய பெரிய பொறுப்புகளிலும் பதவிகளிலும் இருக்கலாம். அவர்களை சந்தித்து நமக்கு எதிராக செயல்படும் பொழுது அவர்களோடு உறவாடி அவர்களுடைய வாழ்க்கையிலே அவர் கடந்து வருவார். ஆனால் நமக்கு தேவை என்ன தெரியுமா? ஆண்டவர் விரும்பக்கூடிய அந்த பரிசுத்தம். நாம் சிறிய தவறு கூட சென்று செய்து விடாதபடி, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மீண்டும் சிலுவையில் அறைந்து விடாதபடி இந்த உலகத்திலே நாம் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமது சார்பாக நின்று செயலாற்றுவார். ஒரு போர் வீரரை போல நமக்கு முன்பாக இருப்பார். பிரியமானவர்களே, எனக்கு தெரிந்த ஒரு சகோதரர், அவருடைய வாழ்க்கையிலே எவ்வளவோ பிரச்சனைகள் வர வர அவர் மன உளைச்சலுக்கு ஆளானார். ஒரு நாள் அவரை சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அவரை சந்தித்து நான் அவர்களோடு பேசிக்கொண்டு இருந்தேன். அப்பொழுது எனக்கு அவரிடம் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை புரிந்து கொள்ள முடிந்தது. எவ்வாறு மனிதர்கள் வழியாக அவருக்குள்ளே சாத்தான் கடந்து வந்தான். அவருக்கு எதிராக செயல்பட்டவருடைய வார்த்தைகளை கேட்டு அவர் மனம் உடைந்து எவ்வாறு சோர்ந்து போய் இருந்தார், ஆண்டவரை தேடாமல் இருந்தார் என்பதை நான் அறிந்து கொண்டு அவரிடம் சொன்ன காரியம், இந்த நாளிலே நீங்கள் நல்லதொரு பாவ சங்கீர்த்தனம் செய்யுங்கள். ஒவ்வொரு நாளும் 1 மணி நேரம் நற்கருணை நாதருக்கு முன்பாக அமர்ந்து நீங்கள் ஜெபமாலை சொல்லுங்கள் என்று அவருக்கு நான் ஒரு அட்வைஸ் சொல்லிவிட்டு நான் வந்தேன். பிரியமானவர்களே, அவருக்கு கோயிலுக்கு போக விருப்பம் இல்லை. அந்த அளவுக்கு அவருடைய உள்ளம் மிகவும் வேதனைக்கு உள்ளதாக இருந்தது. அதன் பிறகு நான் அவருக்காக ஆண்டவருடைய சமூகத்தில் இருந்து ஜெபித்தேன். இடைவிடாமல் நான் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் அவரோடு பேசுவதை அவர் உணர்ந்தார். அதன் பிறகு அவர் ஒவ்வொரு நாளும் திருப்பலிக்கு போக ஆரம்பித்தார். அதன் பிறகு நல்லதொரு பாவ சங்கீர்த்தனம் செய்தார். ஒவ்வொரு நாளும் நற்கருணை நாதருக்கு முன்பாக இருந்து ஜெபிக்காமல் அவர் வேலைக்கு கடந்து செல்வது இல்லை. நடந்தது என்ன? யாரெல்லாம் அவருக்கு எதிராக செயலாற்றினார்களோ அவர்கள் அந்த அலுவலகத்திலே இல்லாமல் போனார்கள். அவர்கள் பணிமாற்றம் அடைந்து அந்த இடத்தை விட்டு கடந்து சென்று விட்டார்கள். எனவே தான் நாம் ஆண்டவரோடு இணையக்கூடிய வேளையிலே, ஆண்டவரோடு இருக்கக்கூடிய நேரத்திலே ஆண்டவர் நமது சார்பாக இருந்து செயலாற்றுவார். நமக்கு எதிராக யாரும் இருக்க முடியாது. நாம் ஆண்டவரோடு இல்லாமல், நாம் ஆண்டவரோடு நடக்காமல், ஆண்டவருடைய பாதையை கண்டுகொள்ளாமல், ஆண்டவரை தேடாமல் இருந்தோமே என்றால் நமக்கு எதிராக தீமை செய்கிறவர்கள் எழுந்து கொண்டே இருப்பார்கள். நாம் ஒரு நாளும் அவர்களுடைய கரங்களில் இருந்து நாம் தப்பிக்க முடியாது. எனவேதான் ஆண்டவருடைய வார்த்தை இந்த நாளில் சொல்லுகின்றது. திரு பாடல்கள் 37வது அதிகாரம் 5வது இறை வார்த்தை,
உன் வழியை ஆண்டவரிடம் ஒப்படைத்து விடு, அவரையே நம்பியிரு, அவரே உன் சார்பில் செயலாற்றுவார் என்று யாரை நம்பி இருக்க வேண்டும்? ஆண்டவரை நம்பி இருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் எழுந்த உடனே அந்த நாளை ஆண்டவரிடம் ஒப்பு கொடுத்து ஜெபிக்க வேண்டும். ஒருவேளை நீங்கள் படுக்கையில் இருக்கலாம், அந்த படுக்கையை விட்டு எழுந்த உடனே அதே இடத்தில் முழங்கால் படி இட்டு ஆண்டவரை நோக்கி மன்றாடுங்கள். ஆண்டவரே, இந்த நாளில் என்னுடைய செயல்கள், சிந்தனைகள், நடத்தைகள், வழிகள் எல்லாவற்றையும் உம்மிடம் ஒப்படைத்து விடுகிறேன் சுவாமி. உம்மையே நம்பி நான் இந்த நாளில் செயலாற்ற போகின்றேன், என்னோடு கூட வாருமப்பா என்று ஒரு சிறிய ஜெபத்தை சொல்லி பாருங்கள். ஆண்டவர் மகிழ்ச்சி கொள்வார். ஆண்டவர் உங்களோடு கடந்து வருவார். நீதிமொழிகள் 3வது அதிகாரம் 6வது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது, நீ எதை செய்தாலும் ஆண்டவரை மனதில் வைத்து செய், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செம்மையாக்குவார் என்று. பாருங்கள், நாம் ஆண்டவரை உண்மையிலே மனதில் வைத்து செய்கிறோமா? நாம் ஆண்டவரை உண்மையிலே நம்முடைய உள்ளத்தில் சுமக்கிறோமா? நாம் உண்மையிலே ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுகிறோமா? நாம் உண்மையிலே நற்கருணை நாதரை தேடி வருகிறோமா? கல்வாரி நாதரை தேடி அவருடைய பாதத்தில் வந்து நம்முடைய பாவங்களுக்காக கதறி அழுது பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை உண்மையிலே பெற்றுக்கொண்டு இருக்கிறோமா என்பதை இந்த நாளில் நீங்கள் சிந்தித்து பாருங்கள், ஆய்ந்து அறிந்து பாருங்கள். நாம் கடவுளோடு இருக்கும் பொழுது நமக்கு எதிராக இருக்க எந்த ஒரு மனிதனையும் கடவுள் அனுமதிக்க மாட்டார். எனவே தான் உங்களுடைய வாழ்க்கையிலே பிரச்சனைகளும் சோதனைகளும் வரக்கூடிய நேரத்திலே, சோர்வுகளும் பலவீனங்களும் உங்களை பின்தொடரக்கூடிய நேரத்திலே ஆண்டவரை சிக்கன பிடித்துக் கொள்ள வேண்டும். சீராக் 2வது அதிகாரம் 3வது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது, ஆண்டவரை சிக்கன பிடித்துக்கொள், அவரை விட்டு விலகி செல்லாதே, உன் வாழ்க்கையின் முடிவில் வளமை அடைவாய் என்றும். நமது வாழ்க்கையின் முடிவில் வளமை அடைய வேண்டுமே என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை உறுதியாக நாம் பற்றி பிடித்து கொள்ள வேண்டும். அவரை விட்டு ஒரு நாளும் வழி விலகி செல்லக்கூடாது. நாம் அவரை விட்டு வழி விலகி சென்றால் நமக்கு தான் இழப்பு என்பதை நாம் புரிந்து இருக்க வேண்டும். எனவே வாழக்கூடிய நாட்களிலே ஞானம் உள்ளவர்களாய் இருப்போம். அறிவிலிகாரால் இல்லாமல் ஆண்டவருடைய திருவுளம் யாது என்பதை நாம் புரிந்து நடக்கக்கூடிய வேளையிலே ஆண்டவர் நம்மை ஏற்றுக்கொள்வார், ஆண்டவர் நம்மை வழிநடத்துவார். எனவே ஆண்டவர் கொடுத்த அந்த பொன்னான நாளிலே அவருடைய பிரசன்னத்திற்கு முன்பாக இருந்து அவருடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்திலே அவரை நோக்கி சிறிது நேரம் நாம் மன்றாடுவோம். இப்பொழுது நாம் செபிப்போமா? நாம் செபிக்கலாம். எங்கள் பரலோக தந்தையே, இயேசு கிறிஸ்துவே, தூயனல் ஆவியே, தந்தையே, இந்த அருமையான காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி அப்பா. இந்த காலை பொழுதிலே உம்மை தேடி வந்திருக்கக்கூடிய எங்களுக்கு உமது அருமையான பொன்னான வார்த்தையை எங்களுக்கு கொடுத்து ஆண்டவரே எங்களை தேற்றி இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் சுவாமி. தந்தையே, எங்களுக்கு எதிராக அநேக மக்கள் இருக்கிறார்கள். ஒவ்வொரு நாளும் தகப்பனே, எங்களை அழித்துவிட வேண்டும் என்பதற்காக கங்கணம் கட்டி அழையக்கூடியவர்களும் உண்டு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, நாங்கள் எந்த சூழ்நிலையிலும் மற்றவர்களுக்கு தீமை செய்து விடாதபடி யாரெல்லாம் எங்களுக்கு தீமை செய்கிறார்களோ அவர்களுக்காக உமது திரு சமூகத்தில் வந்து மன்றாடக்கூடிய பிள்ளைகளாய் இருக்க வேண்டும். அறிவெளிகளால் செயல்பட்டு விடாதபடி ஆண்டவரே உமது திருவுளத்தை அறிந்து கொள்ளக்கூடிய பிள்ளைகளாய் இருக்க வேண்டும் சுவாமி. ஆண்டவரே, சோதனை வரக்கூடிய வேளையிலே உம்மை சிக்கன பிடித்து கொண்டு உம்மை விட்டு வழி விலகாதபடி ஆண்டவரே உம்மோடு இணைந்திருக்கக்கூடிய பிள்ளைகளாய் நாங்கள் மாற வேண்டுமாய் மை நோக்கி செபிக்கிறோம் அப்பா. இதுவரை நாங்கள் செய்த காரியங்கள் எல்லாவற்றிலும் எங்களுடைய சொந்த நாட்டங்களே இருந்திருக்கின்றன. இந்த நாளிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, நீர் எங்களுக்கு தந்தையாக தெய்வமாக இருக்கின்றீர். நீர் எங்களோடு கூட இருப்பதை எங்களால் உணர முடிகின்றது. நாங்கள் எப்பொழுதும் உம்மை மனதில் வைத்து எந்த காரியத்தையும் செய்யக்கூடிய பிள்ளைகளாய் ஒரு மாற வேண்டுமாய் மை நோக்கி செபிக்கிறோம் அப்பா. இந்த காலை பொழுதிலே நீர் எங்களுடைய ஜெபங்களை கேட்டதற்காக உமக்கு நன்றி. எங்களுடைய ஜெபங்களை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் தாய் கன்னி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம். அன்பு தந்தையே,
ஆமீன். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. உமது ராஜ்யம் அருக, உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனை விழவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆமீன். அருள் இறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அஜிஷ்ட மரியே, சர்வேசுடைய மாதாவே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றும் இருப்பதாக. ஆமீன். அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு இருக்கின்றார். நமக்கு எதிராக யாரையும் அனுமதிக்க மாட்டார். எனவே உண்மையுள்ள பிள்ளைகளால் நடப்போம். இப்பொழுது அவர் தரும் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். எல்லாம் அல்ல இறைவன் பிதா, சுதன், பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.